வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, இன்னைக்கு நான் எதுவுமே பண்ண வேணாம் மாடி தோட்டத்தில வெறும் தண்ணி மட்டும் விட்டுட்டு வந்துட்டேங்க. இன்னைக்கு ஹார்வெஸ்ட்லாம் எதுவுமே பண்ண வேணாம். நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா திடீர்னு ஒரு அவசரமா ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதனால தான் இன்னைக்கு மாடிக்கு நான் போனேன். நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது என்ன டைம் தெரியுமா உங்களுக்கு? 11:00. அது பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது மாடி தோட்டத்தில காலையில தான் நல்லா தண்ணி விட்டுட்டு வந்தேன். இருந்தாலும் பயங்கரமா வெயில் அடிக்குது. ஈவினிங்கும் நம்ம கண்டிப்பா தண்ணி விடணும் என்றது எனக்கு புரிஞ்சுதுங்க. இன்னைக்கு கொய்யாக்கா 2 க அதாவது உள்ள சிகப்பு கலர்ல இருக்கும். அந்த கொய்யாக்கா நான் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேங்க. ஏன்னா 2 விட்டுருந்தேன் நல்லா பழுக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. 2 இருந்ததுல பிஞ்சுக்கள், பூக்கள் நெறைய எடுத்திருக்கு. 2 பெருசா இருந்தது. சரி அத நம்ம பறிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு போய் பறிச்சுட்டு வந்தாச்சு. அடுத்ததா நமக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்டு நான் வச்ச செர்ரி டொமேட்டோ. செம்மையா காய்ச்சிட்டு இருந்தது. இதையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். நாளைக்கு தான் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன் எல்லாமே. இன்னைக்கு அவசரமா ஏன் பண்ண வேண்டி வந்ததுன்னா, இன்னைக்கு ஒண்ணுமே சமையல் செய்ய வேணாம். வெறும் தயிர் சாதம், பீட்ரூட் மட்டும் இருந்தது. அத பொரியல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கெஸ்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம சமையலுக்கு மாடியில போய் என்ன இருக்கு என்று பார்க்க போம்போது தான், சரி இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செர்ரி டொமேட்டோவ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா ஆர்வமா இருந்தது இந்த செர்ரி டொமேட்டோ. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த செர்ரி டொமேட்டோ. மாடியிலேயே அழகான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த செர்ரி டொமேட்டோ தான் நம்ம பார்க்கும்போது அழகான ஒரு கலரா இருக்குங்க. சிகப்பு கலர். இது நமக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா நம்ம தக்காளி யூஸ் பண்ற மாரி யூஸ் பண்ணலாங்க. ஆனாலும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியா இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கும். இத நமக்கு எதுலலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பீஸா, பர்கர், இந்த சாலட்ஸ் இதுலலாம் தான் நெறைய யூஸ் பண்றாங்க. ஏன்னா, இது புளிப்பும், சுவையும் அதாவது ஸ்வீட்டும் சேர்ந்தா மாரி இருக்கும். ஸோ, அதனால தான் என்ன பண்றாங்க, இத சாலட்ஸ்லயும், பீஸ்தா, பாஸ்தா அதெல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணும்போது, கலரும் ரொம்ப அழகான கலர குடுக்கக்கூடியதா இருக்கிறதால, இத நெறைய அதில யூஸ் பண்றாங்க. இப்ப நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஆனா கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்க தான் செய்யுதுங்க. இல்லன்னு இல்ல. இத நம்ம ரசம், சமையல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம நாட்டு தக்காளி 1 தக்காளி போட்டா, இது கண்டிப்பா ஒரு 5, 6 தக்காளி போட்டா தான் அந்த சுவை நமக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதால இன்னைக்கு பறிச்சுட்டு போய் டேபிள்ல வச்சுட்டா போதும் எல்லாரும் எடுத்து சாப்ட்டுருவாங்க. நானும் ஒரு 4, 5 எடுத்து சாப்பிட்டுட்டேங்க. சுவை ரொம்ப சூப்பரா இருந்தது. இதோட பலன்கள் என்ன அப்டின்னா, இது சாதாரணமா நம்ம தக்காளி என்ன பார்க்கறதுக்கு மட்டும் அழகா இருக்கு, அப்டிலாம் எதுவுமே கிடையாது. இதிலயும் பல மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது இதய நோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த செர்ரி டொமேட்டோக்கு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. நான் இங்க தேடும்போது தான் இது கிடைச்சது. பாருங்க கொஞ்சம் அஸ்வினி பூச்சி தாக்குதல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணி விடும்போது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா, அஸ்வினி பூச்சி தாக்கல் பார்த்து உடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணுங்க. அப்பதான் அதோட தாக்கம் நெறைய வராம நம்ம பாதுகாக்க முடியும். பாருங்க இன்னைக்கு ஒரு 300 கிராம் கிட்ட நமக்கு தக்காளி கிடைச்சது. நெறைய பிஞ்சுகள் இருக்கு. இது எப்படின்னா கொத்து கொத்தா காய்க்குது. அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நெறைய காய்கள் இருக்கு. அப்படியே வரிசையா அடுக்கி வச்ச மாரி இருக்கு. அடுத்தது இன்னைக்கு கொஞ்சம் வடை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் தேவைப்பட்டது. இது பச்சை மிளகாய் நெறைய தடவ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சோர்வா தான் இருக்கு பாருங்க. ஏன்னா 11 மணிக்கு போய் பறிச்சா, எந்த செடியும் நமக்கு வெயில்ல வாட்டமா தான் இருக்கும். எனக்கே டயர்டா தான் இருந்தது. இந்த காய்கறி பறிக்கிறதுக்கே எனக்கு டயர்டா இருந்தது. ஸோ பச்சை மிளகாய் நெறைய பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்த எல்லா பச்சை மிளகாவும் பறிச்சுட்டு வந்தாச்சு. அந்த செடிகள் கொஞ்சம் சோர்வா இருக்கு. இதுக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்துக்கள் நம்ம குடுக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மீன் அமிலம் கொஞ்சம் குடுத்து விட்டீங்கன்னா, மறுபடியும் புத்துணர்ச்சியா அ நெறைய பூக்கள் எடுத்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இங்க பாருங்க எல்லா பச்சை மிளகாவும் இன்னைக்கு பறிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் கிட்ட கிடைச்சது. பச்சை மிளகா. இன்னைக்கு வடை போடணும். அதனால பறிச்சுட்டு வந்துட்டேன். பச்சை மிளகாவ பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெறைய விஷயங்கள் இருக்குங்க. பச்சை மிளகா தயிர் நம்ம உரக்கு ஊத்துறதுக்கு தயிர் இல்லன்னா, பால் காய்ச்சின பிறகு, ஒரு பச்சை மிளகாவ நம்ம கிள்ளி போட்டீங்கன்னா, அது அப்படியே தயிரா மாறிடுது. சுவையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பச்சை மிளகாய் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். புரகு ஊத்துற அப்படியே ரொம்ப கெட்டி தயிரா கிடைக்குது நமக்கு. புரவு ஊத்துறதுக்கு இல்லன்னா, இந்த மாரி ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா, இந்த பச்சை மிளகால புளிப்பும், புளிப்பு தன்மை இருக்குங்க. இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும் இல்ல, புளிப்பு தன்மையும் இருக்கு. பச்சை மிளகாய் மருத்துவ குணங்களும் இருக்கு. நம்ம அன்றாட சமையல்ல அம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இல்லாம நம்மளால சமைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு காய்னா பச்சை மிளகாய். இது என்னன்னா, மூட்டு வலிக்கு கூட இது மருந்தா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இத அரைச்சு மூட்டு வலி இருக்கிற இடத்த தடவி விட்டீங்கன்னா, மூட்டு வலி குறையும்னு சொல்றாங்க. ஐயோ! பயங்கர காரமா இருக்குமேன்னு நெனச்சேன் நானு. அது யாரும் என்ன ட்ரை பண்ணிலாம் பார்க்கல. ஸோ அது எனக்கு தெரியல எந்த அளவுக்குன்னு. ஆயுர்வேதத்திலயும், சித்தாலயும் இத பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு பச்சை மிளகா நெறைய இருந்தது. எல்லாமே 2 நாளா பறிக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தது தான்.
இன்னைக்கு வந்து எல்லாமே பறிச்சாச்சு. ஆனா வெயில் செம்மையா கொளுத்திட்டு இருக்கு. அதனால வந்து கஷ்டப்பட்டு தான் வெயில்ல இப்ப வேற வழி இல்லையே நமக்கு தேவைன்னு சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு பறிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்ததா வரவங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமனும் இருந்ததுங்க. நானும் முதல்ல போன உடனே லெமன் ஜூஸ் போட்டு தான் குடிக்கணும். ஒரு 5 லெமன் மட்டும் பறிச்சேன். நெறைய பூக்கள் எடுத்து நெறைய காய்கள் வச்சிருக்கு. அதிலே பழுத்த பிறகு தான் நான் பறிப்பேன். ஆனா இன்னைக்கு வந்து கெஸ்ட் வராங்கன்றதால கண்டிப்பா வந்து லெமன் ஜூஸாவது போட்டு குடுக்கலாம். அவங்களுக்கு குடுக்குறனோ இல்லையோ, நான் கண்டிப்பா குடிக்கணும். வெயில் அவ்ளோ கொளுத்துது. ஸோ, அதனால ஒரு 5 லெமன் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா இருக்கிறதா பார்த்து பறிச்சு எடுத்தாச்சு. இது வந்து ஒரு குட்டை வெரைட்டி லெமன் தாங்க. இது ஹைட் ரொம்ப வளராது. ஒண்ணு மட்டும் நல்லா பழுத்து கீழ விழுந்திருந்தது. சரி அதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இது வந்து வெரைட்டி வந்து டேபிள் லைம் தான் இது. அதனால வந்து ரொம்ப ஹைட்லாம் வளராது. மாடி தோட்டத்துக்கு ஏத்த ஒரு வகையான லைம். நீங்க வந்து நர்சரியில போய் கேட்கும்போது, இந்த மாரி டேபிள்ல வைக்கிற மாரியோ, மாடி தோட்டத்தில வைக்கிற மாரி கேட்டாலே போதும். அவங்க கரெக்ட்டா நமக்கு எடுத்து குடுக்குறாங்க. இங்க ரொம்ப ஐட்டம் வளராது. ஒரு ஷார்ட்டாவே தான் இருக்கும். ஸோ, இன்னைக்கு பாருங்க நெறைய பூக்களும் அடுத்தது இந்த பழங்கள் பறிச்ச பிறகு பார்த்தா நெறைய பூக்களும் இருந்தது. அடுத்ததா நம்மளோட இது பாருங்க கருவேப்பிலை பயங்கரமா காஞ்சு கொட்டி போய் அப்படியே இலைகளே இல்லாம இருந்தது. மறுபடியும் நல்லா துளுர்த்து வர ஆரம்பிச்சிருக்கு. இலையுதிர் காலத்துல கருவேப்பிலை கொட்டி இந்த சீசன்ல நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கிடைக்காதுங்க. டிமாண்டா தான் இருக்கும். இப்போ வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. 1 வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பரா கொத்து கொத்தா வளர்ந்திருக்கும் பாருங்க. அடுத்தது வந்து நம்மளோட மூக்குத்தி அவரை. இது வந்து என்னன்னே தெரியல. இது சரியாவே வளரல. வந்து ஒரு ஒரு 1/4 கிலோ கிட்ட மட்டும் தான் கிடைச்சிருக்குங்க. செடியும் நல்லா அந்த செடியும் கொடியும் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம் தெரியல. நானும் எப்டி எப்டியோ ட்ரை பண்ணேன். சரி விதைகள் மட்டுமாவது எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு, அதுலேருந்து விதைகள் மட்டும் எடுத்தேன். ஆனா 2டே 2 இதுலேருந்து ஒரு 6 விதைகள் தான் கிடைச்சதுங்க. இத வந்து அடுத்த நம்ம பட்டத்துக்கு போடலாம். ஜூன்ல கூட போட்டு விட்டீங்கன்னாவே சூப்பரா வளரும். இப்ப எந்த விதைகளுமே போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த சீசன்ல பிப்ரவரில என்னென்ன போடலாம்ன்றத பத்தி நாளைக்கு வந்து நான் சில விதைகள் சொல்றேன். அது மட்டும் தான் நம்ம பிப்ரவரில போடலாம். எல்லா விதைகளும் போட்டா கண்டிப்பா வராதுங்க. ஆனா கீரைகள் மட்டும் நீங்க எப்ப இந்த சீசன் ஃபுல்லாவே நீங்க வெயில்ல போட்டீங்கன்னா, செம்ம சூப்பரா வரும். நாளைக்கு வந்து நான் சில விதைகள் போடப் போறேன். அந்த விதைகள் என்னன்றத பத்தி நாளைக்கு சொல்றேன். இந்த விதைகள கண்டிப்பா ஒரு 6 தான் கிடைச்சது. இத பத்திரமா சேமிச்சு வைக்கணும். மூக்குத்தி அவரை, அடுத்தது சிறகு அவரையும் நம்ம விதைகளுக்காக கொஞ்சம் விட்டுருக்கேங்க. அடுத்த பட்டத்துல நம்ம செமையா வளர்க்கலாம். ஏன்னா, இது மூக்குத்தி அவரை வந்து ஒரே ஒரு விதை தான் இருந்தது. அத போட்டா வந்தது. அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரியல. அது பட்டு போக ஆரம்பிச்சது. ஓவரா வெயில் அடிக்குதுன்றதாலயோ என்னவோ தெரியல. அதோட எவ்வளோ வெப்பம் தாங்குன்றது எனக்கு தெரியலங்க. அதனால நல்ல ஒரு ஷேடிங்கான இடத்துல வச்சிருந்தா, அது நல்லா வளர்ந்துருக்குமோ என்னவோ தெரியல. அடுத்தது நம்ம போடும்போது ஒரு செமி ஷேடா இருக்க இடத்துல வச்சுக்கலாம். அடுத்தது இன்னைக்கு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னேன்ல, சாம்பாருக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவரைக்கா இருந்தது மாடி தோட்டத்துல. அந்த அவரைக்காவ நான் பறிச்சுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து பாருங்க, அதுவும் சில அவரைக்காலாம் அப்படியே நம்ம காஞ்சு விதைகளாவே மாற ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாருங்க களைச்செடிகள் எக்கச்சக்கமா இருக்கு. ஏன் களைச்செடிகள் எடுக்கலன்னா, இந்த வெயில் காலத்துல நம்ம களைச்செடிகள் எடுத்தீங்கன்னா, செடிகள் அந்த அவரைக்காய் செடியும் டேமேஜ் ஆயிடும். அட் த சேம் டைம் அது வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால ரொம்ப களைச்செடிகள் நான் எடுக்கிறதே இல்ல. இனிமே வந்து ஒரு 2 மாசத்துக்கு நான் களையே எடுக்க மாட்டேங்க. ஏன்னா நம்மளோட செடிகளுக்கு சேஃப்டிக்காகவும் நான் அந்த களைய எடுக்காம விட்டுருப்பேன். நீங்களும் வந்து இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. செடிகள இப்ப களைகள் எதுவுமே எடுக்காதீங்க. ரொம்ப பெருசா இருந்தா மட்டும் எடுத்து போடலாம். இன்னைக்கு அவரைக்காவும் ஒரு 400 கிராம் கிட்ட இந்த அவரைக்காய் கிடைச்சதுங்க. நான் இன்னைக்கு சாம்பார்ல போடுறதுக்காக போதும்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னன்னா பாருங்க, நெறைய அவரைக்காய் இருக்கு. பட்டை பட்டையா இருக்கு பாருங்க இந்த அவரைக்காய். ஆனாலும் ரொம்ப டயர்டா சோர்வா இருக்கு பாருங்க செடி. ஏன்னா நாம போய் பறிச்ச நேரம் அந்த மாதிரி 11:00 போய் பறிச்சா பாவம். நானும் டயர்ட் ஆயிட்டேன். செடிகளும் டயர்டா தான் இருக்கு. இத பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, இன்னிலேருந்து நம்ம 2 வேள தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க. இன்னைக்கு அவரைக்காவ நம்ம பறிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கான்ட்டு பார்த்தேன். ஏன்னா களைச்செடிகள் தான் எக்கச்சக்கமா இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இப்ப இனிமே வெயில் அடிக்க ஆரம்பிச்சதால, மாடியில 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. ஒரு 6 மணிக்கா போனா ஒரு 7 மணி வரையும் தாங்க. அதுக்கப்புறம் செம்மையா வெயில் அடிக்குது. ஒண்ணுமே பண்ண முடியல. நாளைக்கு வந்து பல விதைகள் போடப் போறோம். கீரை விதைகள் தான் போடப் போறோம். சில புதிய வகை கீரைகளும் நம்ம போடப் போறோம். இது பாருங்க விதைக்காக வந்தது. அந்த விதைகள எடுத்து வச்சுக்கலாம். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க, "விதைகள் குடுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா என்னால இப்போதைக்கு முடியாதுங்க. ஏன்னா நம்ம தோட்டத்த பார்த்து வரவங்களே, பக்கத்துல இருக்கவங்க நெறைய விதைகள் கேட்கறாங்க. நான் வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. என்கிட்ட வந்து இந்த ம் அ இந்த விதைகள் கேட்டிருந்தாங்க. என்ன பூ அது மறந்து போச்சு. அம்
பவழமல்லி அதோட விதைகள் நான் சேகரிச்சுட்டு இருந்தேன். அந்த விதைகள் கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா, இங்க பக்கத்துல நெறைய பேர் கேட்கறதால அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த விதைகள்லயே சில விதைகள் தான் நேர்த்தியா இருக்கும். சிலதெல்லாம் வந்து பலனில்லாத விதைகளாக கிடைக்கும். அதனால வந்து குடுக்க முடியல. அடுத்த தடவ நம்ம நெறைய கலெக்ட் பண்ணி, நெறைய விதைகள் குடுக்கலாம். இதுவரையும் விதைகள் நான் யாருக்குமே குடுத்ததே இல்ல. கொரியர்ல அனுப்பிச்சதே கிடையாதுங்க. அடுத்த வாட்டி தான் நம்ம வந்து கண்டிப்பா நெறைய சேகரிச்சு, நெறைய பேர் குடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முள்ளங்கி எடுத்துக்கலாம். ஏன்னா, அவரைக்காய் பத்துமோ பத்தாதோ தெரியல. முள்ளங்கியும் சிகப்பு முள்ளங்கி கொஞ்சம் பெருசா இருந்தது. ஆனா, இன்னும் பெருசா ஆவணும். இன்னும் 1 வீக் கழிச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா திரட்சியா வந்திருக்கும். பரவால்ல. இன்னைக்கு சாம்பாருக்கு தேவைன்றதால இந்த சிகப்பு முள்ளங்கியும் எடுத்தாச்சு. இது அவரைக்காவும், முள்ளங்கியும் போட்டு சாம்பார் வைக்க போறேன். பீட்ரூட் பொரியல் பண்ண போறேன். கொஞ்சம் வடை சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பாருங்க முள்ளங்கியும் டயர்டா தான் இருக்கு பாருங்க. முள்ளங்கி எப்படி சோர்ந்திருக்கு பாருங்க. 11:00 சரியான வெயில். உச்சி வெயிலுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கு. இந்த இந்த முள்ளங்கியும் நான் பறிச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. ஓரளவுக்கு சைஸ் இருக்கறதா எடுத்தேன். இன்னும் அது பெருசாகல. ஸோ இது கொண்டு போய் சாம்பார், பீட்ரூட் பொரியல், வடை எல்லாமே செஞ்சிடலாம். அடுத்ததா நம்ம என்னன்னா, இங்க பாருங்க இன்னும் நெறைய கீரைகள் வந்து இங்க ஒரு முள்ளங்கி இருக்கு. வெள்ள முள்ளங்கி. அது ஒண்ணே ஒண்ணு இருந்தது. அதையும் கொஞ்சம் அறுவடைக்கு எடுத்துக்கிட்டேன். அது வந்து 1 லிட்டர் கேன்ல தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வடிச்சேன். நல்லாவே வருது முள்ளங்கி அதுல வச்சா. இங்க பாருங்க இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க இன்னைக்கு ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க.